வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சங்கமம் பாகம் 2 கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இறங்கிய விஜயை அழைத்து செல்ல கோபால் வந்திருந்தான். நடந்ததை மற்றொரு முறை சுருக்கமாக விவரித்தான். ஏர்போர்ட் புக் ஸ்டாலில் தொங்கிய நாளேடுகளில் முதல் பக்கத்தில் ரோஜாவின் புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. விஜய் பேப்பரை வாங்கி படித்தான். ரோஜாவின் போட்டோவின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட செய்தியை படித்த போது அவனுக்கு இதயமே நின்றுவிட்டது போலிருந்தது. டிஎஸ்பி நாராயணன் கூட அதையே வலியுறுத்துவது போல சொன்னார். டிரைவர் சொன்ன சாட்சியத்தை வைத்து பார்த்தால் ரோஜா அந்த வீட்டுக்கு வர மறுத்துவிட்டாள். அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதற்காக வந்தாள்? இந்த கேஸில் ஒருத்தி மட்டுமில்லை, பின்னால் துணையாக ஒரு ஆணும் இருந்திருக்கிறான். சாதாரணமானவன் இல்லை, இரும்பு பெட்டி திறப்பதில் நிபுணன். கிடைத்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்களை பரிசோதிக்க அனுப்பியிருக்கிறோம். ரிப்போர்ட் வந்ததும் ரோஜாவுக்கு இந்த குற்றத்தில் பங்கிருக்கா இல்லையா என்ற விஷயம் ஓரளவுக்காவது புரிந்துவிடும். விஜய் பெருமூச்சு விட்டான். அவனுக்கு குழப்பமாக இருந்தது. ரோஜா இந்த கொலையை செய்திருக்க மாட்டாள் என்று தீர்மானமான நம்பிக்கை அவன் மனதில் வேரூன்றி இருந்தது. ஆனால் சாட்சியங்கள் எல்லாம் ரோஜாவுக்கு எதிராயிருந்தன. டிஎஸ்பியுடன் கை குலுக்கிவிட்டு எழுந்து கொண்ட விஜய், பிணம் இப்போது எங்கே இருக்கு? போஸ்ட் மார்ட்டத்துக்காக அனுப்பி இருக்கீங்களா என்று கேட்டான். பிணமா? எந்த பிணம்? மேஜை மீதிருந்த ஃபைலில் ஆழ்ந்து விட்ட நாராயணன் நெற்றியை சுருக்கினார். எந்த பிணமா? அவரோடதுதான். யாரு? வேணுகோபாலை பற்றித்தானே நீ கேட்பது? அவர் இறக்கவில்லை. அவரோட உயிர் ரொம்ப கெட்டியானது. போய்விட்டார் என்றுதான் நினைத்தோம். ஆனால் ஊசலாடி கொண்டிருந்த மூச்சு மீண்டு விட்டது. ஐசியூவில் இருக்கிறார். எங்கள் எல்லோருக்கும் மேலிடத்திலிருந்து நன்றாகவே டோஸ் கிடைத்தது. விஜய்க்கு ஒரு நிமிடம் வாய் அடைத்து போய்விட்டது. இஸ் இட்? அப்போ இந்த நாளேடுகளில்? வியப்பும் திக்பிரமையும் சூழ்ந்து கொள்ள அவன் இதயம் வேக வேகமாய் துடித்தது. இதில் அவர்களின் தவறு எதுவும் இல்லை. நாங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் அது. நாளை மறுப்பு செய்தி வெளிவரும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு செல்கிறேன், நீயும் என்னோடு வருகிறாயா என்றவாறே நாராயணன் எழுந்து கொண்டார். வருகிறாயா என்று கேட்பதாவது? முதலில் அங்குதான் போகணும் நான். விஜய் வழி நடந்தான். வேணுகோபாலன் இறக்கவில்லை, உயிரோடுதான் இருக்கிறார். இந்த செய்தி கேட்டதும் விஜய் கண்களில் கிர் என்று நீர் சுழன்றது. இது போன்ற அற்புதமான உணர்வை அவன் இதற்கு முன் அனுபவித்ததில்லை. இவ்வுலகில் பெற்றோரை விடவும் நண்பர்களை விடவும் தனக்கு மிகவும் நெருக்கமானவர் வேணுகோபாலன். மனிதர்களை பொம்மைகளாக்கி வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்தும் அந்த கடவுளுக்கு மனப்பூர்வமாய் நன்றியை தெரிவித்துக் கொண்டான். விஜய் ரோஜாவை ஜாமீனில் விடுவித்து தன் வீட்டுக்கு அழைத்து வந்தான். லாயர் யஷ்வந்த்ராவிடம் ரோஜா சார்பில் வாதிப்பதற்கு கேட்டுக்கொண்டான். விஜய், அந்த பெண்ணை ஜாமீனில் விடுவித்த வரையில் சரி. ஆனால் வீட்டிலேயே வைத்துக் கொள்வது அவ்வளவு நல்லது இல்லையோ என்று தோன்றுகிறது. 4 பேர் 4 விதமாய் நினைக்கக்கூடும் என்று எச்சரித்தார் யஷ்வந்த்ராவ். என்ன செய்வது? இந்த சூழ்நிலையில் அந்த பெண் என் கண் எதிரில் இருப்பது ரொம்பவும் முக்கியம் என்றான் விஜய். யஷ்வந்த்ராவ் இந்த கேஸில் விஜய் சொன்ன விவரங்களை எல்லாம் குறித்து கொண்டார். விஜய் வாசல் கேட் வரை சென்று அவரை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தான். காலையில் வந்ததிலிருந்து ஒரு இடத்தில் நிற்காமல் அலைந்து கொண்டே இருந்ததில் உடலும் உள்ளமும் களைப்புற்றன. நேற்று இரவு முழுவதும் உறங்கவில்லை. மனதில் ஏற்பட்ட ஆயாசத்தால் இன்னும் குளிக்கக்கூட இல்லை. போன் இடைவிடாமல் ஒலித்து கொண்டிருந்தது. தெரிந்தவர்கள் நண்பர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் எரிச்சல் ஏற்பட்டது. யஷ்வந்த்ராவ் சென்ற பிறகு வாசற்கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்ட விஜய் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு லட்சுமி என்று குரல் கொடுத்தான். சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த லட்சுமி கைகளை புடவையில் துடைத்து கொண்டே வந்தாள். வெந்நீர் தயாரா இருக்கு தம்பி, சமையலும் முடிந்து விட்டது. சட்டுன்னு குளிச்சுட்டு சாப்பிட வாங்க, மறுபடியும் யாராச்சும் வந்துட போறாங்க என்றாள். அந்த பெண் என்ன செய்துகிட்டு இருக்கா? ரோஜாவை உத்தேசித்து கேட்டான். என்னான்னு சொல்லட்டும் தம்பி, காஃபி கொடுத்தால் குடிக்கவில்லை, அப்படியே வைத்து விட்டாள். குளிக்க போறியாமான்னு கேட்டால் வெறித்த பார்வையை தவிர வேறு பதிலே இல்லை.
பெரிய ஐயாவை கொல்ல பார்த்த இந்த பெண்ணை நம்ம வீட்டுக்கு ஏன் அழைச்சுக்கிட்டு வந்தீங்க தம்பி என்ற வெறுப்பை பார்வையில் காட்டியபடியே கேட்டாள் லட்சுமி. உனக்கு தெரியாது லட்சுமி, அந்த பெண் வேறு எங்கும் ஓடி போய்விடாமல் நம் கண் எதிரில்தான் வைத்து கொள்ளணும். அப்படியா தம்பி? நீ போய் வெந்நீர் எடுத்து வை, நான் இதோ வந்துடுறேன். லட்சுமி உள்ளே போனாள். விஜய் சற்று நேரம் ஏதோ யோசித்து கொண்டே உட்கார்ந்து விட்டான். பிறகு பிடித்து கொண்டிருந்த சிகரெட்டை பாதியிலேயே ஆட்சேயில் போட்டுவிட்டு மாடிக்கு போனான். அங்கே அவனுடைய அறையில் ரோஜா நாற்காலியில் சிலை போல சலனமே இல்லாமல் அமர்ந்திருந்தாள். அறை கதவு அகலமாய் திறந்திருந்த போதும் விஜய் தன் வருகையை உணர்த்துவது போல் நிலைப்படியில் நின்று கதவில் விரலால் தட்டினான். ரோஜா மெதுவாய் தலையை திருப்பி பார்த்தாள். மே கமின்? ரோஜா அவனை பார்த்ததும் மெதுவாய் எழுந்து கொண்டாள். உள்ளே வரலாமா? வலிய வரவழைத்து கொண்ட பொன் முறுவலுடன் மற்றொரு முறை கேட்டான் விஜய். ரோஜா பதில் பேசவில்லை. விஜய் உள்ளே வந்தான். தீர்ப்பு அளிக்கப் போகும் நீதிபதியின் முன் நிற்கும் குற்றவாளியைப் போல் ரோஜா கண்களை தாழ்த்தி நின்றாள். விஜய் ரோஜாவுக்கு ரொம்ப நெருக்கமாய் வந்து நின்றான். ரோஜாவின் பார்வை விஜயின் பாதங்களில் நிலைத்து விட்டாற்போல் தலை குனிந்து நின்றிருந்தாள். ரோஜா, மென்மையாக விழித்தான் விஜய். ரோஜா தலையை உயர்த்தவில்லை. அவன் சொல்ல போவதை கேட்க ஆர்வமும் காட்டவில்லை. பதுமையை போல் மௌனமாக நின்று விட்டாள். ரோஜா, என்னதான் நடந்தது? நீ போன போது வீட்டில் யார் யார் இருந்தாங்க? வேணுகோபாலன் எந்த நிலையில் இருந்தார் என்றான் விஜய். ரோஜா மெதுவாய் தலையை குறுக்கே அசைத்தாள். எனக்கு ஒன்றும் தெரியாது என்றாள். நினைவுபடுத்திக் கொள்ள முயற்சி செய். டிரைவர் உனக்காக வந்தபோது நீ வர மறுத்து விட்டாய். பிறகு என்ன நடந்தது? நீ அந்த வீட்டுக்கு மறுபடியும் போன காரணம்தான் என்ன? இந்த விவரங்கள் எனக்கு தெரிய வேண்டியது ரொம்ப அவசியம் ரோஜா. ரோஜா தலையை உயர்த்தினாள். பார்வை எங்கேயோ சூனியத்தில் நிலைத்திருந்தது. ஏதோ பயங்கரமான காட்சியை கண்டுவிட்டது போல் பய உணர்வு அவள் கண்களில் தெரிந்தது. விஜய் ரோஜாவை நோக்கி ஓரடி முன்வந்தான். ரோஜா சட்டென்று 2 அடி பின்னுக்கு நகர்ந்து கொண்டாள். விஜய் நின்று விட்டான். மென்மையான குரலில் தோழமையுடன் சொன்னான். இதில் நீ பயப்பட தேவையே இல்லை ரோஜா. நான் உண்மைதான் சொல்கிறேன். எனக்கு எதுவும் நினைவில்லை. ஆனால் இதை யாரும் நம்ப மாட்டார்கள். நான் நம்புவேன். விஜயின் குரல் திடமாய் ஒலித்தது. நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் நம்புவேன். நீ குற்றவாளி இல்லை என்று என் மனதுக்கு தெரியும். அதனால் தான் உன்னை என் வீட்டுக்கு அழைத்து வந்தேன். உனக்காக போராட தயாராய் இருக்கேன். நடந்தது என்னன்னு நீ சொல்லிவிட்டால் என் வேலை எளிதாக முடியும். ஒரு கால் உன்னால் சொல்ல முடியாவிட்டால் பரவாயில்லை. எந்த நபர் மீது இந்த கொலை முயற்சி நடந்ததோ அவரே இந்த ரகசியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ரோஜா, வேணுகோபாலன் பிழைத்து கொண்டு விட்டார். உனக்கு தெரியுமா? சகஜமான குரலில் இயல்பாய் சொன்னான் விஜய். ரோஜா பிரமை அடைந்தவளாய் பார்த்தாள். அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கு. உண்மையான குற்றவாளி யார் என்று அவர் சொல்லும் வரையிலாவது அவரை பிழைக்க வைக்க டாக்டர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்க்க நீ வருவதாக இருந்தால் உன்னை ஆஸ்பத்திரிக்கு நானே அழைத்து கொண்டு போகிறேன். இன்னமும் நம்ப முடியாதவள் போல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் ரோஜா. அதை உணர்ந்து கொண்டவனாய், உண்மைதான் ரோஜா, நான் பொய் சொல்லவில்லை. ரோஜா ஏதோ சொல்ல வந்தவள் போல் வாயை திறந்தாள். இதழ்கள் நடுங்கின. வார்த்தை வெளிவர மறுத்தது. அவள் முகத்தில் வியப்பு மெதுவாக மறைந்து அந்த இடத்தில் மகிழ்ச்சி பரவியது. அலை போல் எழும்பிய துக்கம் அவளை மூழ்கடிக்க 2 கரங்களில் முகம் புதைத்து அழத் துவங்கினாள். ஒரு கணம் தயங்கி நின்றவன் பிறகு ஓரடி முன் வைத்து அவளுடைய தோள்களில் தன் வலிமையான கரங்களை பதித்தான். ரோஜா மறுக்கவில்லை. தலையை உயர்த்தி அவன் பக்கம் பார்த்து, நீங்க சொல்வது உண்மைதானே? அவர் உயிரோட இருப்பது நிஜம்தானே என்று கேட்டாள். உண்மைதான் ரோஜா. நீ சாப்பிட்ட பிறகு நானே உன்னை அவரிடம் அழைத்து போகிறேன். நம்பிக்கை தருவது போல சொன்னான் விஜய். வெளிரி போயிருந்த ரோஜாவின் முகத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சி எட்டி பார்த்தது. நான் இதுவரை இத்தனை நல்ல செய்தியை என்றுமே கேட்டதில்லை. சொல்லும் போதே அவளுடைய கண்களில் நீர் நிறைந்து விட்டது. விஜயின் கரங்கள் ரோஜாவை அருகில் இழுத்து கொண்டு நெஞ்சோடு அணைத்து கொண்டன. வலது கை ரோஜாவின் தலையை அன்புடன் வருடியது.
இதைவிட நல்ல செய்தியை நீ கேட்க வேண்டும். அவன் குரல் தெளிவற்று ஒலித்தது. அவனுடைய ஸ்பரிசத்தில் தான் இழந்துவிட்ட சக்தியை மெல்ல மெல்ல மீண்டும் உருப்பெற்று வருவது போல் ரோஜாவுக்கு தோன்றியது. சற்று நேரம் மௌனத்தில் கழிந்தது. கீழிருந்து லக்ஷ்மியின் குரல் கேட்டது. பெரிய தம்பி, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. தோ வந்துடுறேன். பதில் குரலை கொடுத்து கொண்டே விஜய் ரோஜாவை மெதுவாக விடுவித்தான். நீ குளித்துவிட்டு சீக்கிரமாய் சாப்பிட்டாயானால் நாம் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்றான். ரோஜா நிற்பதற்கும் சக்தி அற்றவள் போல கட்டிலில் சரிந்து விட்டாள். இனம் புரியாத அமைதி ஏதோ மனம் முழுவதும் பரவியது போல் தோன்றிற்று. விஜய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருகே சென்று சீப்பை எடுத்து தலை மாறிக்கொண்டான். ரோஜாவின் நெருக்கத்தில் அவன் உடலும் உள்ளமும் அமைதி கொண்டது போல் இருந்தது. நேற்று இரவிலிருந்து அவன் பட்ட சிரமம், களைப்பு எல்லாம் நீங்கி புத்துணர்வு பெற்றது போல் உணர்ந்தான். விஜய் கீழே வந்தான். அவனை பார்த்ததும் நாற்காலியில் ஒதுக்கமாய் உட்கார்ந்திருந்த சங்கரன் எழுந்து வணக்கம் தெரிவித்தார். உட்காருங்க. யார் நீங்க? என்ன வேணும்? என் பெயர் சங்கரன், ரோஜாவுடைய தாய் மாமன். நீங்க தான் அவளை ஜாமீனில் விடுவித்து அழைச்சுக்கிட்டு வந்திருப்பதாய் சொன்னாங்க. நீங்களா? உட்காருங்க உட்காருங்க என்றான் விஜய். சங்கரன் உட்கார்ந்து கொண்டார். தயங்கிக் கொண்டே மெதுவாய் கேட்டார். அவர் உயிரோடு இருப்பதா சொல்றாங்களே, அது உண்மைதானா? வெறும் வதந்தியா? உண்மைதான். கடுகளவு உயிர் அந்த உடலில் கொண்டிருக்கு. அது நிலைத்து இருக்குமா இல்லையா என்று இப்போது உடனே சொல்ல முடியாது. டாக்டர்கள் இயன்ற அளவு முயற்சி செய்கிறார்கள். என்னவோ தம்பி, ரோஜா இப்படி வேலைக்கு போனதில் என் மனைவிக்கும் அவளோட அம்மா சாவித்திரிக்கும் இஷ்டமே இல்லை. ரொம்ப வேண்டியவங்க, நல்லவங்கன்னு அனந்த் தம்பி சொன்னதால் சரி என்று ஒப்புக்கொண்டேன். அது இப்படி சிக்கலில் கொண்டு போய் விடும்னு கனவிலும் நினைக்கவில்லை. நீங்க அனந்தோடைய அண்ணன்னு சொன்னாங்க. தங்களை பார்க்கும் வாய்ப்பு இதுவரை கிடைக்கவில்லை. உடனே புறப்பட்டு வர சொல்லி அனந்துக்கு தகவல் கொடுத்து விட்டேன் என்றான் விஜய். அனந்தின் பெயரை கேட்டதும் அவர் முகம் பிரகாசமாயிற்று. அனந்த் ரொம்ப நல்ல பையன். பணக்காரன் என்ற கர்வம் துளி கூட கிடையாது. அவனுடைய பிடிவாதத்தினால் தான் ரோஜா இந்த வேலையில் சேர்ந்தாள். ரோஜா வேலை செய்யும் வீட்டு முதலாளியை நீங்க பார்த்ததே இல்லையா? விஜய் பேச்சை மாற்றிக்கொண்டே கேட்டான். நானா? இல்லை, அனந்துக்கு ரொம்ப தெரிந்தவர்கள் என்று கேள்விப்பட்டேன். ரோஜாவுக்கும் அவர்களின் நல்லதனத்தில் நம்பிக்கை ஏற்படாவிட்டால் அங்கு போகவே ஒப்புக்கொண்டிருக்க மாட்டாள். ரோஜா மற்ற பெண்களைப் போல இல்லை. எது நல்லது எது கெட்டது என்று நன்றாக தெரிந்தவள். அந்த நம்பிக்கையில்தான் ரொம்ப விசாரித்து கொள்ளவில்லை. அதுவும் இல்லாமல் நான் பெரும்பாலும் ஊரில் இருக்க மாட்டேன். ஒரு முறை தன்னுடன் வந்து அவரை சந்திக்க சொல்லி ரோஜா சொல்லிக் கொண்டுதான் இருந்தாள். நான் தான் சிரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை. வெந்நீர் ஆறிப்போறது தம்பி என்று லட்சுமி குரல் கொடுத்தாள். நீங்க ரோஜாவிடம் பேசிக்கிட்டு இருங்க, நான் தோ வந்து விடுகிறேன். விஜய் சங்கரனை ரோஜா இருந்த அறை வாசல் வரை கொண்டு விட்டு கீழே வந்து விட்டான். விஜய் தன்னுடன் சங்கரனையும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றான். வேணுகோபாலன் நினைவு வந்த பிறகு என்ன சொல்ல போகிறாரோ என்று சங்கரனுக்கு பதட்டமாய்த்தான் இருந்தது. அவர் சொல்ல போகும் விஷயத்தில் தான் ரோஜாவின் எதிர்காலமே அடங்கி இருக்கிறது. சங்கரன் வருவதற்கு முன் ரோஜாவை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்வதாயிருந்த விஜய் சங்கரன் வந்த பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். நீ குளித்து சாப்பிட்டு விட்டு தயாராக இரு. எனக்கு நாராயணனிடம் கொஞ்சம் வேலை இருக்கு. அதை முடித்து கொண்டு மறுபடியும் வந்து உன்னை அழைச்சுக்கிட்டு போகிறேன் என்று விஜய் சொன்னபோது ரோஜா மறுக்கவில்லை. அவளை இந்த ஆபத்திலிருந்து மீட்பது எப்படி என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த சங்கரனுக்கு விஜய் ஆபத் பாந்தவன் போல் தோன்றினான். மனதிலேயே விஜயை ஆசிர்வதித்தார் சங்கரன். சங்கரனை அழைத்து கொண்டு விஜய் ஸ்பெஷல் வார்டு பக்கம் சென்று கொண்டிருந்த போது வேணுகோபாலனுக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருந்த டாக்டர் எதிரே வந்தார். விஜய் அவருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு எனிதிங் பெட்டர் என்று கேட்டான். நோ, அப்படியேதான் இருக்கிறார். நாங்க முயற்சி செய்துகிட்டு தான் இருக்கோம் என்றார். சங்கரனும் விஜயும் பேஷண்ட் இருக்கும் அறைக்குள் நுழைந்தார்கள். அங்கே இருந்த நர்ஸ் வெளியில் சென்றாள். கட்டில் மீது அசைவில்லாமல் படுத்திருந்த வேணுகோபாலனின் சரீரத்தில் உயிர் நூலிழையாய் ஒட்டி கொண்டிருப்பதற்கு அடையாளமாய் மெலிதான மூச்சு மட்டும் வந்து கொண்டிருந்தது. வாங்க, இப்படி வந்து அருகில் நின்று பாருங்க. தொலைவிலேயே நின்றுவிட்ட சங்கரனை அழைத்தான் விஜய்.
சங்கரன் அருகில் வந்தார். முதலில் சாதாரணமாக நோயாளியை பார்ப்பது போல் இரக்கமாய் பார்த்தவர் உடனே திடுக்கிட்டது போல் அருகில் வந்தார். புருவங்கள் முடிச்சிட மறுபடியும் கூர்ந்து பார்த்தார். இவரை உங்களுக்கு அடையாளம் தெரிகிறதா என்று விஜய் நிதானமாக எந்த உணர்வும் இல்லாமல் சாதாரணமாய் கேட்டான். சங்கரனின் கண்கள் அகலமாய் விரிந்தன. இவர் இவர் தடுமாறினார். இவருடைய இளம் வயது போட்டோ காண்பிக்கட்டுமா என்று சட்டை பையில் இருந்து போட்டோ ஒன்றை எடுத்து கொடுத்தான் விஜய். அந்த போட்டோவில் இருந்த நபரை பார்த்ததும் சங்கரனுக்கு வெலத்து விட்டது. என்ன அடையாளம் தெரியவில்லையா என விஜய் கேட்டான். அவன் எங்க வேணு. ஆமாம், உங்களுடைய வேணு. எங்களுடைய வேணு கோபாலன், உங்க தங்கையின் கணவர், எங்க லாவண்யா ராதையின் தந்தை. இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் ரோஜா யாரிடம் வேலை பார்க்க சென்றாள் என்று. சங்கரன் கல்லாய் சமைந்து விட்டார். அவர் முகம் வெளிரி போய்விட்டது. மூச்சு விட முடியாமல் எதுவோ ஒன்று அவரை அமுக்குவது போல் உணர்ந்தார். இதற்குள் டிஎஸ்பி நாராயணன் டாக்டருடன் உள்ளே வந்தார். ஹலோ விஜய், நீ இங்கதான் இருக்கையா? உனக்குத்தான் போன் செய்ய நினைத்தேன். ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட் வந்து விட்டன. அவன் யார் தெரியுமா? யாரது? விஜய் பதட்டத்துடன் கேட்டான். நாராயணன் விஜய் பக்கத்தில் நின்றிருந்த சங்கரனை பார்த்தார். விஜயின் கையை பற்றி ஓரமாய் அழைத்து போய் தாழ்ந்த குரலில் சொன்னார். வேறு யாரோ இல்லை, அந்த ரோஜாவின் தம்பி சந்திரன். இதிலிருந்து அந்த பெண் அப்பாவி இல்லை என்றும் அவளுக்கும் இதில் பங்கு இருக்கு என்றும் தெரிகிறது. சந்திரனா? விஜய் நம்ப முடியாதவன் போல் பார்த்தான். ஆமாம், பாம்பே போலீசாரும் அவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு நடந்த சில கொள்ளைகளில் இவனுடைய கை ரேகையும் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். நீ அவசரப்பட்டு அந்த பெண்ணை ஜாமீனில் விடுவித்தாய். கடைசியில் இது ஏதாவது விபரீதமாய் உன் தலையில் வந்து விடியுமோ என்னவோ. கவனமாயிரு. விஜய் திக் பிரமையடைந்தவனாய் பார்த்தான். அந்த விரல் ரேகைகள் சந்திரனுடையதா? சிந்துவுக்கு இதில் பங்கு இருக்கா? கொலை செய்ய வந்தது யார் என்று ரோஜாவுக்கு தெரிந்துதான் இருக்கும். விஜய் கண் முன் 1000 காட்சிகள் வந்து போயின. ரோஜா ரொம்ப புத்திசாலி, ரொம்ப ஆபத்தானவள். இதெல்லாம் வெறும் நடிப்பாக இருக்குமோ? தன்னை ஏமாற்றி படுகுழியில் தள்ள செய்த சதியா இருக்குமோ? அவளை தனியாக விட்டு வந்திருக்கிறோம். இப்போது அவள் வீட்டில் இருப்பாளா, இல்லை எங்கேயாவது ஓடி விட்டிருப்பாளா? நாராயணன், இப்பவே வரேன். நான் மறுபடியும் உனக்கு போன் செய்கிறேன். விஜய் ஒரே எட்டில் வெளியே வந்தான். லிப்டுக்காக காத்திருக்கும் பொறுமை இல்லாதவனாய் வேகமாய் படி வழியாய் இறங்கி கீழே வந்தான். சூறாவளி காற்றாய் வேகமாய் வீட்டுக்கு வந்த விஜய் வெறுமே சாத்தியிருந்த வாசற்கதவை ஒரே தள்ளில் திறந்து கொண்டு உள்ளே வந்தவன் லக்ஷ்மி என்று வீடே அதிரும்படி கத்தினான். என்ன பெரிய தம்பி? கலவரப்பட்டு கொண்டே லக்ஷ்மி ஓடி வந்தாள். அந்த பெண் எங்கே? எந்த பெண்ணு தம்பி? ரோஜா. அந்த பெண்ணா? மாடியில இருக்கா. ரொம்ப சொன்ன பிறகு குளிச்சுட்டு வந்தாள். சாப்பிட வாங்கம்மான்னு இப்பதான் கூப்பிட்டேன். என்ன விஷயம் தம்பி? என்னவாச்சு? விஜய் லக்ஷ்மியின் பேச்சை காதில் வாங்கி கொள்ளாதது போல வேகமாய் படியேறி மாடிக்கு போனான். அறையில் ரோஜா கட்டில் மீது அமர்ந்து தலையில் சிடுக்கு எடுத்து கொண்டிருந்தாள். தெளிந்த நீரோடையை போன்று எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாய் தென்பட்ட முகத்துடன் ஏதோ யோசனையில் இருப்பது போல் மெதுவாய் தலைவாரி கொண்டிருந்த ரோஜாவை பார்த்ததும் விஜய் நிலைப்படி அருகே ஒரு கணம் நின்று விட்டான். வேகமாய் படி ஏறி வந்ததில் அவனுக்கு மூச்சு இறைத்தது. நெற்றியில் வியர்வை பொடி பொடியாய் துளிர்த்தது. காலடி சத்தம் கேட்டதும் ரோஜா தலையை திருப்பி பார்த்தாள். ரோஜா? விஜய் அருகில் வந்தான். ரோஜாவுக்கு எதிரே வந்து நின்றவன் கூர்மையாய் அவளை பார்த்து கொண்டே கேட்டான். ரோஜா, உண்மையை சொல்லு. வேணுகோபாலன் மீது நடந்த கொலை முயற்சியில் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா? உனக்கு ஒன்றுமே தெரியாதா? ரோஜா புதிய மனிதனை பார்ப்பது போல் வினோதமாய் அவன் பக்கம் பார்த்தாள். சற்று முன் அன்பாய் பரிவுடன் பேசியது இவன்தானா? உத்வேகத்தால், இனம் புரியாத சந்தேகத்தால் அவன் இதயம் வெடித்துவிடும் போலிருந்தது. பொறுத்து கொள்ள முடியாதவன் போல் இரு கரங்களை நீட்டி ரோஜாவின் தோள்களை அழுத்தமாக பற்றி எழுப்பினான். ரோஜாவின் கையில் இருந்த சீப்பு கீழே விழுந்தது. விஜய் ஆவேசமாய் ரோஜா தோள்களை பற்றி உலுக்கிக் கொண்டே கேட்டான். உண்மையை சொல்லு. நீ என்ன செய்திருந்தாலும் பரவாயில்லை. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன். உனக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து போராடுவேன்.
உன்னை மனப்பூர்வமாய் என் மனைவியாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். தேவையானால் எல்லோர் முன்னிலையிலும் உன்னை மறுபடியும் அக்னி சாட்சியாய் திருமணம் செய்துக்கிறேன். ஆனால் உண்மையை மறைத்துவிட்டு மற்றவர்கள் முன்னால் என்னை நீ முட்டாளாக்காதே. என்னதான் நடந்தது? உண்மையை சொல்லிவிடு என்றான். விஜய், எனக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. திடீரென்று அவனிடம் தென்பட்ட இந்த ஆவேசத்தை கண்டு மிரண்டு விட்டவளாய் நடுங்கிக் கொண்டே சொன்னாள். பொய் சொல்லாதே, நடிப்பதை இனிமேல் விட்டுவிடு. உனக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னால் நான் நம்ப மாட்டேன். இந்த கொலை முயற்சி நடந்தபோது சந்திரன் அங்கே இருந்திருக்கிறான். உனக்கு தெரியாமல் அவன் அங்கு வந்திருக்க முடியாது. சந்திரனா? செந்துவா? புதிய விஷயம் கேட்பது போல் பார்த்தாள். ஆமா, இதில் அவனுக்கும் பங்கு இருக்கு. ரோஜா, நீ என்னிடமிருந்து உண்மையை மறைத்தால் உன் தம்பிக்கு பதில் நீ தூக்கு மேடைக்கு செல்ல வேண்டி இருக்கும். இத்தனை நேரமும் நீ அப்பாவி என்றும் யாரோ சதி செய்து உன்னை இதில் சிக்க வைத்து விட்டார்கள் என்றும் தவறான அபிப்பிராயத்தில் இருந்தேன். இப்போது எனக்கு நம்பிக்கை போய்விட்டது. சந்திரன் அங்கே இருந்ததாக தெரிந்ததிலிருந்து என் எண்ணங்கள் தலை கீழாகிவிட்டன. சொல்லு ரோஜா, இப்பவாவது உண்மையை சொல்லிவிடு. பயப்பட தேவையில்லை. உனக்கு நான் துணை இருக்கேன். செந்து அங்கே எப்படி வந்தான்? எதுக்காக வந்தான்? ரோஜாவின் காதுகளில் விஜயின் கேள்விகள் விழவில்லை. அதற்கு பதில் செந்துவின் குரல் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. இன்னும் ஒரு வாரத்தில் வேணுகோபாலன் வீட்டை கொள்ளையடிக்கப் போகிறார்கள். நீ அங்கே வேலைக்கு போவதை நிறுத்திவிடு. சந்திரன் விரல் ரேகைகள் அங்கு இருந்ததா? அப்படியானால் இது அவன் செய்த காரியம்தானா? ரோஜா விஜய் பக்கம் பயந்து போனவளாய் பார்த்தாள். உண்மையை சொல்லு ரோஜா, என்னதான் நடந்தது? கோபத்தில் சுய உணர்வை இழந்து விட்டவன் போல் உலுக்கிக் கொண்டிருந்தவன் அரும்பாடுபட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். விஜய்! திக் பிரமை அடைந்தவள் போல் அவனையே பார்த்த ரோஜா பலவீனமான குரலில், நான் தான் இந்த வேலையை செய்தேன். நான் சொன்னதால் அவன் இந்த வேலைக்கு ஒப்புக்கொண்டான். அவனை இந்த வேலைக்கு தூண்டிவிட்டது நான் தான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது விஜய். என்னை போலீசாரிடம் ஒப்படைத்து விடுங்க. தயவு செய்து அவனை மட்டும் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றாள். ரோஜாவுக்கு திடீரென்று அழுகை பொங்கி வந்தது. விஜய் ரோஜாவை விட்டுவிட்டான். பூ மாலை என்று தான் கையில் எடுத்தது கால சர்ப்பமாய் மாறி தன்னையே கொத்த வந்தது போலாயிற்று. நல்ல வேளை தன் மனதில் ஏற்பட்ட காதலை அவளிடம் வெளியிடவில்லை. அவன் முகத்தில் கோபம், ஆவேசம் எல்லாம் மறைந்து விட்டன. அந்த இடத்தில் கடினமான பாறையை போன்ற நிர்தாட்சண்யம் திரையாய் இறங்கியது. ஒரு நிமிடம் சித்தம் கலங்கிவிட்டது போல் செயல் மறந்தவனாய் அப்படியே நின்று விட்டான். ரோஜா கட்டிலில் சரிந்து விட்டாள். கீழ் உதட்டை கடித்து கொண்டு அழுகையை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தாள். எந்த முகத்தை வைத்து கொண்டு இனி வேணுகோபாலனை பார்ப்பாள்? எந்த தைரியத்தில் அவர் முன்னிலையில் தன்னால் நிற்க முடியும்? விஜய் சரேல் என்று திரும்பி கீழே இறங்கி வந்து விட்டான். நேராக போன் அருகில் சென்று சந்திரன் தனக்கு கொடுத்த நம்பரை டயல் செய்ய தொடங்கினான். ஹலோ? மறுமுனையில் குரல் கேட்டது. ஹலோ, ஜேம்ஸ் இருக்கானா? ஒரு நிமிஷம் இருங்க, அழைக்கிறோம். விஜயின் நெற்றியில் நரம்புகள் புடைத்து கொண்டன. பொறுமை இழந்தவன் போல் தலையை உலுக்கிக் கொண்டான். 5 நிமிடங்கள் சென்றன. மறுமுனையில் போன் வைக்கப்பட்டு விட்டது. விஜய் மறுபடியும் டயல் செய்தான். யாரோ எடுத்தார்கள். ஜேம்ஸ் வேணும். இந்த முறை ஆங்கிலத்தில் கேட்டான். சாரி, ராங் நம்பர். இங்கே அப்படி யாரும் இல்லை. மறுமுனையில் டக் என்று போன் வைக்கப்பட்ட சத்தம் கேட்டது. லக்ஷ்மியிடம் சொல்லி ரோஜாவை அழைக்க செய்தான். ரோஜாவை விட்டு போன் செய்ய வைத்தான். அதே பதில்தான் வந்தது. சந்திரன், ஜேம்ஸ் என்ற பெயரில் அங்கு யாரும் இல்லை. இதுதான் அந்த பதில். போனை மெதுவாக வைத்துவிட்ட ரோஜா விஜய் பக்கம் திரும்பினாள். விஜய் பார்வை கேள்விக்குறியாய் ரோஜாவின் முகத்தில் நிலைத்து விட்டது. அவன் மனதை 1000 சந்தேகங்கள் சூழ்ந்து கொண்டன. விஜய் லாவண்யாவை சந்திக்க மாதவராவ் வீட்டுக்கு வந்தான். அவன் போன போது மாதவராவ் வீட்டில் இல்லை. சரஸ்வதியும் கிளப்புக்கு சென்றிருந்தாள். வேணுகோபாலனின் கொலை முயற்சி, ரோஜா அரெஸ்ட் ஆனது, லாவண்யா அவர்கள் வீட்டில் தங்கியிருப்பது, இவையெல்லாம் சேர்ந்து அவனுடைய வாய்க்கு வேண்டிய அளவு தீனியை கொடுத்தன. லாவண்யா விருந்தாளி அறையில் உறக்கமும் விழிப்பும் இல்லாத நடுநிலையில் கட்டிலில் படுத்து கிடந்தாள். தந்தையின் உயிர் போகவில்லை, பிழைத்து கொண்டார் என்ற செய்தியை மாதவராவ் சந்தோஷ மிகுதியில் பதட்டத்துடன் தெரிவித்த போது லாவண்யாவுக்கு இந்த முறை நிஜமாகவே நினைவு தப்பியது.
அவள் இதயத்தில் எழும்பிய பயத்தை புரிந்து கொள்ளாத அந்த தம்பதியர் மகிழ்ச்சி அடைந்தவர்களாய் கடவுளுக்கு நன்றியை தெரிவித்தனர். லாவண்யாவின் கை கால்கள் சுவாதீனம் இல்லாதது போல் சக்தி இழந்து விட்டன. தந்தையின் உயிர் பிழைக்க கூடாது என்று மனதார நினைக்க தொடங்கினாள். தூக்க மாத்திரை போட்டு கொண்டாலும் உறக்கம் வரவில்லை. மயக்கமாய் வேறு ஏதோ உலகில் இருப்பது போல் இருந்தது. அறைக்குள் எட்டி பார்த்த வேலைக்காரன், மா, உங்களை பார்க்க விஜய் ஐயா வந்திருக்கார் என்று தாழ்ந்த குரலில் சொன்னான். நான் யாரையும் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லு என்றாள் லாவண்யா. வேலைக்காரன் விஜயிடம் வந்து அப்படியே ஒப்பித்தான். சின்னம்மா தூங்க போறாங்க, இப்போது யாரையும் பார்க்க மாட்டாங்களாம். லாவண்யா தன்னை பார்க்க விரும்பவில்லை என்றால் அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. வந்தது நான் தான் என்று சொன்னாயா? சொன்னேன் என்பது போல தலையசைத்தான் வேலைக்காரன். சின்னம்மா இங்கே வர விரும்பாவிட்டால் நானே உள்ளே வந்து பார்க்கிறேன் என்று சொல்லு. உள்ளே சென்ற வேலைக்காரன் மறுபடியும் வந்தான். இப்போது யாரையும் பார்க்க மாட்டாங்களாம் என்றான். ஒரு நிமிடம் யோசித்த அவன், நான் அவங்களை பார்க்காமல் போக மாட்டேன், முக்கியமான விஷயமாய் பேச வந்ததாக சொல்லு. வேலையாள் சங்கடமான பார்வையுடன் உள்ளே சென்றான். சற்று பொறுத்து லாவண்யா வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல் வெளியே வந்தாள். லாவண்யா, ஏதோ சொல்லப்போன விஜய் நின்று விட்டான். தான் காண்பது லாவண்யாதானா என்ற சந்தேகம் வந்தது. அவளின் முகம் கள இழந்து தென்பட்டது. கண்கள் உள்ளே போய் கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் தெரிந்தன. என்ன விஷயம்? உனக்கு என்ன வேண்டும்? விஜய் முகத்தை பார்க்கும் துணிச்சல் இல்லாமல் அவளின் பார்வை தரையில் பதிந்தது. அவன் ஓரடி முன் வைத்து லாவண்யா அருகே வந்தான். உனக்கு உடம்பு சரியில்லையா லாவண்யா என்று பதட்டத்துடன் கேட்டான். என் உடம்பு எப்படி இருந்தால் உனக்கென்ன? நீ கேட்க வந்ததை கேளு என்று முகத்தில் அடித்தாற்போல் வந்தது பதில். விஜயின் கண்கள் லாவண்யாவின் நிலைமையை சட்டென்று கண்டு கொண்டன. எதற்காகவோ தெரியவில்லை, லாவண்யா மனதளவில் சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். நடந்தது என்ன என்று உன் வாயாலேயே தெரிஞ்சுக்கணும்னு தான் வந்தேன் லாவண்யா. என்னதான் நடந்தது? மென்மையாக கேட்டான். எனக்கு தெரியாது. நான் யாரிடமும் இது பற்றி பேச விரும்பவில்லை. உனக்கு விவரங்கள் தேவைப்பட்டால் அங்கிளிடம் கேட்டு தெரிந்து கொள். மனதில் சுருக்கென்று தைத்தது விஜய்க்கு. நான் உனக்கு வேற்று மனிதனா லாவண்யா? இல்லாவிட்டால் நெருங்கியவனா? அந்த கேள்வியில் எத்தனை எகத்தாளம்! இதற்குள் அவனின் குரலை கேட்டு உள்ளே விளையாடி கொண்டிருந்த ராதை ஓடி வந்தாள். அவனும் வழக்கம் போல ராதையை பார்த்ததும் கைகளை நீட்டினான். ராதை! கர்ச்சிப்பது போல் கத்திய லாவண்யா விஜயை நோக்கி ஓடப்போன ராதையை தோளை பற்றி இழுத்து நிறுத்தினாள். உள்ளே போ, இங்கெதுக்கு வந்தாய்? ராதை கண்களை அகலமாய் விரித்து அக்காளையும் விஜயையும் மாறி மாறி பார்த்தாள். லாவண்யா, என்ன இது? என்ன ஆச்சு உனக்கு? பொறுமை இழந்தவனாய் கேட்டான் விஜய். ராதை விஜயிடம் போவதற்காக லாவண்யாவின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள். அறிவில்லை, இப்படி நடந்துகிட்டால் விளாசி விடுவேன், போ உள்ளே என்றாள். லாவண்யா ராதையின் முதுகில் பலமாய் 2 அடிகள் வைத்தாள். விஜய் திடுக்கிட்டான். ஒரே எட்டில் வந்து ராதையை விடுவிக்க போனான். லாவண்யா வேகமாய் அவனை தள்ளிவிட்டாள். அவனை வெறுப்போடு பார்த்து கொண்டே, விஜய், உனக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதே என்று சொன்னாள். உனக்கு புத்தி பிசைகிடுச்சா லாவண்யா? வாய் இல்லாத சின்ன பெண்ணை இப்படி அடிக்கிறையே, நீ மனுஷிதானா? கோபத்துடன் கேட்டான் விஜய். நான் மனுஷி இல்லை, மிருகம்தான். நம்பிக்கை துரோகம் செய்யற மனிதர்களை விட மிருகமாய் இருப்பது ஒன்றும் மோசம் இல்லை. வேலைக்காரனை அழைத்தாள். வெங்கி, இப்படி வா, வந்து ராதையை அழைச்சுகிட்டு உள்ளப்போ உத்தரவிடுவது போல் கூறினாள். உள்ளே வந்த வேலையாள் ராதையை தூக்கி பலவந்தமாக தோளில் சாய்த்து கொண்டு உள்ளே போகப் போனான். ராதை தன்னை விடுவித்துக் கொள்ள துடித்து கொண்டே விஜய் பக்கம் கரங்களை நீட்டினாள். அவனின் உயிர் பதை பதைத்தது. நீ வந்த வேலை முடிந்து விட்டதா? இன்னும் பாக்கி இருக்கா? அப்பாவின் கொலை முயற்சியை பற்றி உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அங்கிள் வந்த பிறகு வா. இப்ப எனக்கு தலைவலியா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும். லாவண்யா உள்ளே செல்ல போனாள். நான் உன்னோடு தான் பேச வந்தேன் லாவண்யா, உன்னிடம் சில முக்கியமான விஷயங்கள் பேசணும். லாவண்யா நின்று திரும்பி பார்த்தாள். முக்கியமான விஷயங்களா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்ல வேண்டிய தேவை உனக்கு இருக்கோ என்னவோ, கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. லாவண்யா, ஏன் இப்படி பேசுகிறாய்? நிஷ்டூரமாய் சொன்னான். லாவண்யாவின் போக்கை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்ன எப்படி பேசட்டும்?
நீ எனக்கு என்ன உறவு என்று என் கஷ்ட சுகத்தை சொல்கிறாய்? திடீரென்று லாவண்யா அழத் துவங்கினாள். பிளேனை விட்டு இறங்கியதும் உனக்கு என் நினைவு வந்ததா என்ன? உனக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருந்தேனே நான். விஜய்க்கு விஷயம் புரிந்துவிட்டது. சாரி லாவண்யா, ஏதோ தவறு நடந்து விட்டது என்று நயமாய் சொன்னான். உன் மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. போதும் உன் நடிப்பு. உனக்கு யார் இப்போது முக்கியமானவர்கள் என்று நன்றாகவே எனக்கு தெரியும். ரொம்ப அநியாயமாய் பேசுகிறாய் லாவண்யா. ரோஜாவை ஜாமீனில் விடுவித்தாயா இல்லையா? ஆமாம். இப்போது அந்த பெண் உன் வீட்டில் இருக்கிறாளா இல்லையா? இருக்கிறாள். எந்தவித தயக்கமும் தடுமாற்றமும் இல்லாமல் விஜய் பதில் சொன்னதை பார்த்து லாவண்யாவின் மனம் விதும்பியது. ரோஜாவுடன் உனக்கு எந்த உறவும் இல்லாத போது உனக்கென்ன அவ்வளவு அக்கறை? இறங்கியதும் இறங்காததுமாக நேராக அவளிடம் போன காரணம்தான் என்ன? விஜய் பதில் பேச முடியாதவனாய் பார்த்தான். பதில் சொல்லு, ஏதாவது பேசு. என்ன பேசட்டும்? நீ இப்படி அநியாயமாய் என் மீது குற்றம் சுமத்தும் போது? அநியாயமாய் பேசுகிறேனா? நானா? போகட்டும், நேராகவே உன்னை கேட்டு விடுகிறேன். உண்மையை சொல்லு. ரோஜாவுடன் உனக்கு எந்த உறவும் இல்லையா? லாவண்யா. விஜய் அதற்கு மேல் பேசவில்லை. அந்த பெண்ணுக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லை என்று நெஞ்சு மீது கையை வைத்து சொல்லு. விஜய் பதில் சொல்லவில்லை. எனக்கு தெரியும், நீ சொல்ல மாட்டாய். சொல்லவும் முடியாது உன்னால். அதான் உன்னிடமிருந்து விலகியே இருக்க நினைக்கிறேன். இனி நீ போகலாம். லாவண்யா, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். எனக்கு நீ எப்படியோ அந்த ரோஜாவும் அப்படித்தான். உனக்கு... அவன் வார்த்தையை இன்னும் முடிக்கவில்லை. என்ன? நானும் அந்த வேலைக்காரியும் உனக்கு ஒன்றா? இதுதானே நீ சொல்ல வந்தது? இந்த வார்த்தையை வேறு யாராவது சொல்லி இருந்தால் அவங்களை இழுத்து 2 அறை விட்டிருப்பேன். தராதரத்தை உணரும் ஞானம் உனக்கு போய்விட்டது போலும். உன் இனிய பேச்சில் நடிப்பில் மயங்கிவிட நான் ஒன்றும் ஏமாளி இல்லை. உன் பக்க பலம் இருப்பது தெரிந்ததுதான். அந்த ராட்சசி இப்படி துணிந்து விட்டாள். ரோஜாவுடன் உனக்கு உறவு ஏதும் இல்லை என்று நீ பொய் சொன்னாலும் ரோஜா உனக்கு என்ன ஆவாளோ எனக்கு தெரியும். என்னிடம் ஆதாரம் இருக்கு, பார்க்கிறாயா? லாவண்யாவுடைய மிரட்டல் பேச்சை கேட்டு விஜய் வியப்படைந்தவனாய் பார்த்தான். ஆதாரமா? என்ன ஆதாரம்? இங்கேயே இரு, ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு லாவண்யா உள்ளே ஓடினாள். விஜய் வியப்புடன் அங்கேயே நின்றிருந்தான். லாவண்யா ஏதாவது புது கதையை உருவாக்குகிறாளா என்ன? உள்ளே போன லாவண்யா பெரிய கவரை கையில் எடுத்து கொண்டு வந்தாள். அதிலிருந்து ஒரு போட்டோவை எடுத்து விஜயிடம் காண்பித்து கொண்டே, இது என்னவாம்? இதற்கென்ன பதில் சொல்ல போகிறாய் நீ என்றாள். அதை பார்த்ததும் விஜய் லாவண்யாவை நோக்கி வேகமாய் 2 அடி வைத்தான். லாவண்யா சட்டென்று மின்னல் போல் 2 அடி பின்னால் வைத்தவள் மிரட்டுவது போல கோபமாய் சொன்னாள். விஜய், ஜாக்கிரதை, அங்கே இருந்தே பேசு. இல்லாவிட்டால் வேலைக்காரனை அழைத்து உன்னை வெளியேற்றுவேன். அந்த போட்டோவை பார்த்ததும் விஜய் முகத்தில் சூடான ரத்தம் பாய்ந்தது போல் சிவந்து விட்டது. அது ரோஜாவின் கழுத்தில் 3 முடிச்சு போடும்போது எடுக்கப்பட்ட போட்டோ. இது உன்னிடம் எப்படி வந்தது? சொல்ல மாட்டேன். தலையை உலுக்கி கொண்டாள். போட்டோவை பார்த்ததும் விஜய் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை பார்த்து லாவண்யாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. விஜய் லாவண்யாவை ஒரு நிமிடம் கண் இமைக்காமல் பார்த்தான். லாவண்யாவின் மனதில் இருக்கும் எண்ணத்தை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருந்தான். அவன் மனதை படித்து விட்டவள் போல் லாவண்யா, விஜய், நீயும் ரோஜாவும் திருமணம் செய்து கொண்டிருப்பதாக இந்த போட்டோக்களை பார்க்கும்போது தெரிந்து விட்டது. நீங்க ஏன் சேர்ந்தில்லையோ, உங்களுக்கு இடையில் என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் இல்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் இதில் உனக்கும் பங்கிருக்கு என்று தேவைப்பட்டால் நிரூபிப்பது. உன் மீது எந்த விதமான துவேஷமும் எனக்கு இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கொள். நீ இந்த விவகாரத்தில் தலையிட்டாலோ ரோஜாவுக்காக வாதாடினாலோ நான் இந்த போட்டோக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உனக்கு எல்லா விதமாகவும் இடைஞ்சலை ஏற்படுத்துவேன். நீ மட்டும் மௌனமாயிருந்தால் நான் இதை பற்றி பேசவே மாட்டேன். இந்த ரகளையெல்லாம் முடிந்த பிறகு உன் போட்டோக்களை பத்திரமாய் உன்னிடம் ஒப்படைத்து விடுவேன். இதை நீ மிரட்டலா எண்ணினாலும் சரி, நிபந்தனை என்று நினைத்தாலும் சரி, உன் விருப்பம். விஜய் குழப்பத்தில் ஆழ்ந்தான். வெடிக்க தயாராக இருக்கும் எரிமலையை போன்ற ஆவேசத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வர அவனுக்கு ரொம்ப சக்தி தேவைப்பட்டது. தன் அலமாரியில் பத்திரமாய் வைத்திருந்த போட்டோக்கள் லாவண்யாவின் கைக்கு எப்படி வந்தனவோ அவனுக்கு புரியவில்லை. 2 நிமிடங்களில் விஜய் சமாளித்து கொண்டான்.
அவன் முகத்தில் பழைய அமைதி மறுபடியும் குடிகொண்டது. அந்த அமைதிக்கு பின்னால் இருக்கும் கொந்தளிப்பு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். லாவண்யாவிடம் வேறு எந்த கேள்வியையும் கேட்கவில்லை. அவள் கையில் இருந்த போட்டோவுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவன் போல் அங்கே இருந்த சோஃபாவில் அமைதியாய் உட்கார்ந்து கொண்டான். சட்டை பையில் இருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்து நல்ல சிகரெட்டாய் பார்த்து தேர்வு செய்து பற்ற வைத்து கொண்டான். லாவண்யாவுக்கு விஜயின் போக்கு புரியவில்லை. மேலே பாயும் என்று நினைத்த புலியானது சாதுவாய் நடந்து கொண்டது என்றால் வியப்புதானே மேலிடும். விஜய் முன் தான் தோற்றுவிட போகிறோம் என்ற எண்ணம் அவளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. தன்னை கெஞ்ச வேண்டியவன் அல்லது சண்டை போட வேண்டியவன் இப்படி நிதானமாய் சிகரெட்டை புகைத்து கொண்டிருப்பதை பார்த்து உடல் பற்றி எரிந்தது லாவண்யாவுக்கு. என்ன பதிலையே காணோம்? நான் சொன்ன நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டாற்போல்தானே என்றாள். விஜய் புருவங்களை உயர்த்தினான். நிபந்தனையா? அப்போ இது மிரட்டல் இல்லையா என்றான். நீ நிபந்தனைக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் அது மிரட்டலாய் மாறும். சாதாரணமாய் கண்டிஷன் போடுறவங்க கடைசியாய் செய்யற வேலை அதுதானே என்று அலட்சியமாய் சொன்னான். அதெல்லாம் எனக்கு அனாவசியம். நீ ஒத்துக்கொள்வாயோ மாட்டாயா? என்னை கொஞ்சம் யோசிக்க விடு. இதற்குள் மாதவராவ் உள்ளே வந்தார். அவரை பார்த்ததும் லாவண்யா போட்டோவை உள்ளே வைத்து விட்டாள். மாதவராவ் விஜயை பார்த்து, விஜய், நீ இங்கே வந்தாயா? நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு போனேன் என்றவாறே அவன் எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டார். இப்பொழுதுதான் வந்தேன். சிகரெட் சாம்பலை ஆஸ்ட்ரேயில் தட்டி கொண்டே சகஜமாய் பதிலளித்தான். இப்போது அவனை பார்த்தவர்கள் யாரும் சற்று முன் அவன் அடைந்த ஆவேசத்தை கொந்தளிப்பை அடையாளம் காண முடியாது. லாவண்யா இடையில் புகுந்து, விஜய்க்கு ஏதோ விவரங்கள் வேணுமாம், எனக்கு அதெல்லாம் சரியாய் தெரியாது, நீங்களே சொல்லிவிடுங்க என்று உள்ளே போய்விட்டாள். போகும் முன் தன் கையில் இருந்த கவரை எச்சரிக்கை செய்வது போல் விஜய் பக்கம் உயர்த்தி காண்பித்து விட்டு போனாள். மாதவராவ் தலையை பிடித்து கொண்டார். விஜய், போலீஸ் டிபார்ட்மெண்டின் பொறுப்பற்ற செயலை பார்த்தாயா? இருக்கானா இறந்து விட்டானா என்று கூட சரியாய் தெரிந்து கொள்ளாமல் இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார்களா? பொன்முறுவலுடன் விஜய் சொன்னான். அவர்களும் மனிதர்கள் தானே, தவறு செய்வது யாருக்கும் சகஜம். எதுவாய் இருந்தால் என்ன? அவர் உயிர் பிழைத்து கொண்டார். ஆமாம், அதுதான் நமக்கு வேண்டியது. நான் ஆஸ்பத்திரிக்கு போய்விட்டுதான் வர்றேன். என்ன நடந்தது என்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிற வரைக்குமாவது அவருடைய உயிர் நிலைத்திருந்தால் நம் பொறுப்பு கொஞ்சமாவது குறையும். இல்லாவிட்டால் பெரிய பிரச்சனைதான். அது நம் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது எழுந்து கொண்டே சொன்னான் விஜய். வேணுகோபாலன் இறந்து விட்டார் என்ற தீர்மானத்தில் நான் மாதவராவ் லாவண்யாவுக்கு துணையாய் நின்றார். அவருக்கு உயிர் இருப்பதாக தெரிந்த போது நண்பர் என்ற முறையில் மகிழ்ச்சி அடைந்தாலும் பிறகு தாம் சொன்னதற்கு எதிர்ப்பதமாய் அவர் வாயிலிருந்து ஏதாவது வெளிவந்தால் தன்னுடைய நிலைமை இக்கட்டாகிவிடும் என்ற பயம் அவரை பிடுங்கி எடுத்தது. லாவண்யா சொன்னது உண்மை என்றால் பரவாயில்லை. ஒரு கால் பொய்யாக இருந்துவிட்டால் அவசரப்பட்டு லாவண்யாவுக்கு துணை போனதற்கு உள்ளூர வருத்தமடைந்தாலும் தேவைப்பட்டால் தான் சொன்னது சரி என்று வாதனை புரிய நிச்சயித்து கொண்டார். இந்த காலத்தில் நியாயம் எங்க இருக்கு? வக்கீல்கள் வாதாடுவதுதானே நியாயம். உண்மையோ பொய்யோ சாட்சியங்களுடன் நிரூபித்து விட்டால் அதுதான் உண்மை. வேணுகோபாலன் பிழைத்து கொண்டு விட்டார் என்று தெரிந்ததும் அவர் தன் வீட்டு வேலைக்காரர்களையும் வேணுகோபாலன் வீட்டு சமையல்காரன், டிரைவர், மாலி இவர்களை பணத்தால் விலை பேசிவிட்டார். எதற்கும் இருக்கட்டும் என்று. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.